மயிலாடுதுறையில் நடைபெற்ற அகில பாரத சத்திரிய தர்ம சனாதன சங்கம் மாநாட்டில் வன்னியர் சங்க தலைவர் VGK மணி காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்தார். மாநாடு நடத்த அனுமதி மறுப்பதையும் மிரட்டுவதையும் கண்டித்த அவர், நாங்கள் கலவரம் செய்தால் தமிழ்நாடு தாங்காது என பேசினார். வன்னியர் குல தியாகிகளுக்கு மணிமண்டபம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க அரசு உத்தரவிட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், சத்திரிய இனத்தை விடுக்க நினைத்தால் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். பத்ரிநாத் கோவில் அதிகாரி புவன் சந்திரா கலந்து கொண்டு தர்மத்தை காக்க வேண்டியதன் அவசியம் குறித்து உரையாற்றினார். நாம் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையின் வாயிலாக இன்றைக்கு கிடைக்கப்பட்டதுதான் சாமி நாகப்பா படையாட்சிக்கு திருவுருவ சிலையும். பேருந்து நிலையத்திற்கு நீங்கள் அந்த பெற்றோர் தியாகிகள், உயிர்நீத்த தியாகிகளுக்கு அனைவருக்கும் மணிமண்டபம் நீங்கள் கட்டித்தர வேண்டும், அவர்களுக்கெல்லாம் பென்ஷன் தொகை வழங்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் வேலை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். அதையும் தமிழக அரசு செவி சாய்த்து இன்றைக்கு 21 பேர்களுக்கு மணிமண்டபம் அமைத்திருக்கிறது, பென்ஷன் தரம் என்ற உத்தரவையும் கொடுத்திருக்கிறது. இந்த கூட்டம் நடத்த இங்க காவல்துறை இங்கே பல முறை அனுமதி மறுத்தது. வச்சிருக்க பேனர் எல்லாம் எடுக்க சொன்னுச்சு. நீ யாரும் வரக்கூடாது கூட்டு மிரட்டுச்சு. கலவரம் செய்வது எங்கள் நோக்கம் அல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழ்நாடு தாங்காது. தொடர்ந்து 10 ஆண்டு காலம் இந்திய தேசிய ராணுவத்தையும் தமிழக காவல்துறையும் நேருக்கு நேர் சந்தித்த ஒரு சாதி இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்திலே இந்த வன்னிய குல சத்திரியர் சாதி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். 21 பேர் குண்டடிப்பட்டு செத்து உருவாக்கப்பட்ட இன்றைக்கு பல்வேறு கட்சிகளாக இருந்தாலும் சரி, சமுதாயம் இருந்தாலும் சரி, சாதிகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சொல்லவில்லை. நீங்கள் எல்லாம் இந்த ஒடுக்குமுறையை உட்பட்டு எங்களை ஒடுக்க நினைத்தீர்கள் சொன்னால் 21 பேர் இல்லை 210 பேர் சாவத்துக்கு தயாராக இருக்கும். அதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் அடக்குமுறை எப்படி சொல்றது, காலு மயிருக்கு சமம்னு சொல்றது, இனமைகள் உயிருக்கு சமம்னு சொல்லுவாங்க. எதற்காக சொல்கிறீங்களை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். மீண்டும் மீண்டும் எங்களை சுரண்டி நீங்கள் பார்த்து சும்மா கூப்பிட்டு நீங்கள் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் நோண்ட ஆரம்பிச்சோன்னா அப்புறம் சட்ட ஒழுங்கு கெட்டுவிடும், சமாதானம் ஒழிஞ்சுவிடும், சமாதானம் கெட்டு போய்விடும். அதனால மனிதராய் மதிக்கின்ற பக்குவத்திலே காவல்துறை இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கிறேன். இன்னைக்கு தெற்கே எடுத்துக்கிட்டோம்னா தேவரம் பலரும் இருக்கிறார்கள், பெரும்பான்மையான சாதி. வடக்கே எடுத்துக்கிட்டோம்னா வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறான். இவங்கெல்லாம் உட்கார்ந்து சிந்திச்சுட்டாங்கன்னு சொன்னால் மற்ற நபர்களுக்கு இங்கே வேலை இருக்காது என்று சொல்லி இங்கே சாதி பாகுபாடுகளை சொல்லியும் இது மாபெரும் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சதிகளை சொல்லியும் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சும்மா சாதாரணமா. இன்னைக்கு கும்பகோணத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளி மாணவிய அந்த பள்ளியில் படிக்கிற அதே மாணவன் அந்த புள்ளையை தூக்கிட்டு போய் ஒரு கோயிலில் வச்சு தாலி கட்ட முயற்சி பண்ணுறார். அதுக்கு சொல்ல நடக்குது. அப்படி நடக்கின்ற பக்குவத்தில் அவர் எந்த சாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எவரை கும்பிடுவராக இருந்தாலும் சரி, யாரை வணங்குறவராக இருந்தாலும் சரி, அவன் வீட்லையும் புள்ள இருக்கு, அவன் வீட்லையும் பொண்டாட்டி இருக்கு, அவனுக்கு அக்கா தங்கச்சி இருக்கு. எந்த ஒரு தனி மனிதனோட குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் ஒருத்தன் இது பண்ணாலும் அவங்களுக்கு தக்க பதிலடி சமுதாய மக்களும் காவல்துறையும் ஆளுகின்ற அரசாங்கமும் கொடுக்க வேண்டியது தர்மத்தின் கட்டளை அது. ஆனால் இன்னைக்கு அதை ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரி ஒருத்தன் பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கானே, அவனை நீங்கள் ஏன் பிடிக்காம வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு, இதை தமிழகத்தில் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆடுதுறை ஒருத்தர் கேட்குறாரு. அவருக்கு உடனே ஒரு ஆக்ட் ஒன்று போடுறாங்க, PCR ஆக்ட். அந்த சட்டத்தை போட்டது பிறகு அவருக்கு அடுத்தது குண்டாசு ரெடி பண்ணுறாங்க. என்னையாது எந்த குடும்பத்தில் நீங்கள் சாதியில் எந்த சாதியாக வேணாலும் இருங்க, தாழ்த்தப்பட்ட சாதியாக இருங்க, உயர்த்தப்பட்ட சாதியாக இருங்க, மாபெரும் பெரும்பான்மையான சாதியாக இருங்க, இஸ்லாமியராக இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்துவ எவராக வேணாலும் இருந்தாலும் அந்த வீட்டு பெண் என்பவள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குலதெய்வம். அந்த பெண்ணை நீங்கள் தொடுகின்ற போது எந்த மனிதரும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த வகையில கேள்வி கேட்ட மனிதரை நீங்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்வேன், PCR சட்டத்தில் கைது செய்வேன் என்று சொன்னால் மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமல்ல, தஞ்சை மாவட்டம் அல்ல, இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சமாதான சங்கங்களும் சத்திரிய அமைப்புகளும் ஒன்று கூடி இந்த பிரச்சனையை கையில் எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையிலே வரும் காலத்திலே சிறு துளிதான் பெரு நெருப்பாக விளங்கும். இந்த சின்ன கூட்டம்தான் இந்த மாவட்டத்தை அல்ல, இந்த மாநிலத்தை புரட்டி போடுகின்ற ஒரு மாபெரும் கூட்டமாக அமையும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.